வா கண்ணா. அண்ணா, ஒருவேளை நீங்களும் கோகுலத்தை விட்டு விட்டு வந்து விட்டால் அம்மா முற்றிலும் தனிமையாகி விடுவார்கள். அம்மாவை யார்தான் பார்த்துக் கொள்வது? அண்ணா, நான் உங்களது அன்பை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் அம்மாவின் அன்பையும் அவர்களையும் சேர்த்து பாதுகாக்க நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும். நண்பர்கள், நாங்கள் நண்பர்கள், கண்ணனின் நெருங்கிய நண்பர்கள். நண்பர்கள், நாங்கள் நண்பர்கள், கண்ணனின் நெருங்கிய நண்பர்கள். கண்ணா, நீ இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்? நண்பர்களே, தெரியாதா? நான் எது செய்தாலும் அது தாயின் ஆணையில்தான். நான் இங்கிருந்து செல்வதாயினும் என் தாயார் இங்குதான் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எது செய்வதாயினும் என் தாயிடம் கேட்டு செய்யுங்கள். சரியா நண்பர்களே? இப்பொழுது எனக்கு விடை அளியுங்கள். மேலும் எனக்கு உறுதி அளியுங்கள். என்னை பின்தொடர்ந்து யாரும் வரக்கூடாது. நான் சென்ற பிறகு எல்லோரும் என் தாயாரை பார்த்துக் கொள்ளுங்கள். சுந்தர கேசவா, யாதவா என்னை ஆளவா, இந்த ஏழை குரலுக்கு ஓடிவா. நந்தராணி, நந்தராணி, இப்பொழுது வெண்ணெய் கடைவது யாருக்காக நந்தராணி? இதை உண்பவன் தான் நம் எல்லோரையும் விட்டு சென்று கொண்டிருக்கிறான். நந்தராணி, நந்தராணி, தடுத்து நிறுத்துங்கள். கண்ணனை, இன்னும் நேரம் இருக்கிறது. கண்ணனை தடுத்து நிறுத்துங்கள். அவன் நம்மை விட்டு வெகு தூரம் செல்வதற்கு முன் வந்து தடுத்து நிறுத்துங்கள். இப்பொழுது நாம் அவனை தடுக்காவிட்டால் நம்மை விட்டு அவன் தூரம் சென்று விடுவான். நந்தராணி, எந்த குழந்தையை நீங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கூட விட்டு விலகாமல் இருந்தீர்களோ, இன்று அதே குழந்தையை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கும் உங்கள் முகத்தில் கவலைக்கான அறிகுறியே இல்லையே. இப்படி இரக்கமற்ற உங்களால் எப்படி இருக்க முடிகின்றது நந்தராணி? எப்படி இருக்க முடிகின்றது? கோகுலவாசிகளே, உங்கள் நந்தராணி இப்பொழுது ராகுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். இப்பொழுது அவள் செய்வது அனைத்தும் அவளாக செய்வதில்லை. நடப்பது அனைத்தும் இந்த ராகு செய்வதுதான். நந்தராணி, தங்களுக்கு என்னவாயிற்றென்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கண்ணனை நாங்கள் தொலைத்து விட விரும்பவில்லை. உங்களுக்காக இல்லாவிட்டாலும் கோகுலவாசிகளுக்காகவாவது அவரை நிறுத்துங்கள். எந்த கோகுலவாசிகளை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள்? என் மகனை வெண்ணெய் திருடன் என்றார்களே, அவர்களா? அந்த திருட்டுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க நினைத்தார்களே, அவர்களா? அவனை ஏன் தடுக்க வேண்டும்? நீங்கள் அனைவரும் சென்று தண்டனை கொடுக்கவா? நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், என் கண்ணனுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் எனக்கு மகனும் அல்ல, நான் அவனுக்கு தாயும் அல்ல. புரிகிறதா? நந்தராணி, 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 நந்தராணி சொல்வதை கேளுங்கள். நாராயண நாராயண. பிரபு, உண்மைதான். தாய் யசோதை இப்பொழுது இருப்பது ராகுவின் கட்டுப்பாட்டில்தான். அப்பொழுதும் கூட பிரபு, தாய்மை நிறைந்த யசோதை இவ்வாறெல்லாம் எப்படி பேச முடியும்? கண்ணன் அவர்களுக்கு மனம், உயிர், இருதயம் அனைத்தும் ஆவார். இந்த உண்மையை எவ்வாறு மறுக்க முடியும் பிரபு? கண்ணனுக்கும் அவர்களுக்கும் சம்மதம் இல்லாதது போல் உள்ளாரே. தேவரிஷி, அன்னை யசோதையின் வாழ்க்கையில் ஒரு முறை இவ்வாறும் இருந்தது. நந்தகுமாரர் அவரது வாழ்க்கையில் இல்லாத போது, தாய்மைக்கு முன்பு ராகு தனது தாக்கத்தான் அன்னை யசோதையை அக்காலத்திற்கு இட்டு சென்று விட்டார். ஆதலால் தான் இப்போது அன்னை யசோதை கூறியதெல்லாம் சத்தியமே ஆகும்.
அது கண்ணனோடு சம்பந்தம் ஏதும் இல்லை என்பது. நாராயண நாராயண, சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. நான் எந்த ஒரு குழந்தையையும் பெறாத போது இந்த கண்ணன் யார்? எப்படி எனக்கு மகனானான்? எல்லோரும் செல்லுங்கள், அவரவர் வேலையை பாருங்கள். என்னையும் என் வேலையை பார்க்க விடுங்கள். யார் எனது மகனே இல்லையோ அவனை எவ்வாறு நான் திரும்ப வர சொல்வது? எல்லோரும் செல்லுங்கள். யசோதா அக்கா, அக்கா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீங்கள் கண்ணனை வீட்டை விட்டு விரட்டி விட்டீர்களா? அண்ணியாரே, குறும்பின் அடையாளங்கள் தான் பிள்ளைகள். சில வேளைகளில் அவர்களது குறும்பினால் தாய் தந்தையினருக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் இந்த அளவிற்கு சென்று குழந்தையை வீட்டை விட்டு விரட்டுவதா? நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள், உங்களுக்கான உணவை ஏற்பாடு செய்கிறேன். அக்கா, நாங்கள் எங்கள் ஊரிலிருந்து சாப்பிடுவதற்காக வரவில்லை. தாங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கூறுங்கள். கண்ணன் எங்கே சென்று விட்டான்? தங்கையே, உனக்கு கண்ணனை பற்றி என்ன கவலை? அவன் உனது மகனா என்ன? நான் இப்போது வருகிறேன். சகோதரா, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? அவர்களை விடு, நீயாவது தடுத்து நிறுத்தியிருக்கலாமே. யசோதையா நீதான் கோபமாக இருந்தார்கள், நீ புரிய வைத்திருக்கலாமே. ரிஷபானு, நீதான் முற்றிலும் அறிவாய் அல்லவா? நான் யசோதை கண்ணன் விஷயத்தில் தலையிடுவது இல்லை. கண்ணன் உனது புத்திரன் இல்லாதது போல அல்லவா பேசுகிறாய்? கண்ணனுடைய விஷயத்தில் உனக்கு முடிவெடுக்க உரிமை இல்லாதது போல. நண்பா, நடந்தது என்னவோ நடந்துவிட்டது. இதை நினைத்து கவலைப்படுவதில் என்ன லாபம்? என்னால் நம்பவே முடியவில்லை, நீயும் அண்ணியும் கண்ணன் விஷயத்தில் ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று. இந்த குடும்பத்திற்கு என்னவாயிற்று என்று எனக்கு தெரியாது. கண்ணனை நிச்சயம் நான் தொலைந்து போக விட மாட்டேன். யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் நிச்சயமாக கண்ணனை தேடப் போகிறேன். அப்பா, நானும் உங்களோடையே வருகிறேன் அப்பா. நாம் உடனே கண்ணனை தேட வேண்டும். சரி, வா. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. நாராயண நாராயண பிரபு, எந்த கண்ணன் எல்லா பிராணிகளின் இதயத்திலும் இருக்கிறாரோ, எதிரியாகவாவது அதிலும் அதர்மி கம்சன் அவரது பெயரை ஒவ்வொரு நொடியும் கூறிக்கொண்டிருப்பான். தாய் தேவகியின் கனவிலும் நிறைந்திருப்பவர். மகாராஜா வாசுதேவரின் எதிர்பார்ப்பு, மேலும் நந்த யசோதைய தம்பதியரின் வாழ்க்கை ஆச்சாரமாக இருப்பவருமான அந்த நந்தகுமாரர் என்று தனியாக ஏன் இருக்கிறார் பிரபு? இது எவ்வாறு சாத்தியம்? தேவரிஷி, வாழ்வில் சில நாட்கள் இவ்வாறும் இருக்கும். அதை கடப்பதற்கு மனிதர்களுக்கு அனைத்து சம்பந்தங்களையும் விட்டொழிக்க வேண்டும். இன்று கண்ணனிடம் அன்னையின் அன்பும் இல்லை, தந்தையின் ஆதரவும் இல்லை, கம்சனுடைய வெறுப்பும் இல்லை, உடன் இவ்வுலகத்தின் நட்பும் இல்லை. சாத்தியமே தேவரிஷி, இக்கண்ணன் மூலமாக ஏதோ மகத்துவமான பட்ட கடனை தீர்க்க விதியின் ஓர் விளையாட்டே ஆகும். நாராயண நாராயண, கடனா? விதியின் விளையாட்டா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே பிரபு. நாராயண நாராயண, நான் புரிந்து கொண்டேன் பிரபு, நான் புரிந்து கொண்டேன். இந்த மகத்துவமான நிகழ்வுக்கு பின்னாக நிச்சயம் ஒரு மகத்துவமான காரணம் இருக்கத்தானே செய்யும் பிரபு. நாராயண நாராயண. குறும்புக்கார கண்ணா, இதுவரை நீ எந்த காரியம் செய்தாலும் அது அந்த விஷ்ணுவால் தான் செய்தாய். எனக்கு அடிக்கடி இந்த சந்தேகம் வருகிறது, நீதான் அந்த வஞ்சக விஷ்ணுவின் அம்சம் என்று. ஆனால் அதை நிரூபிக்க ஆழமான ஆதாரம் என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது செய்ய போவதில் இது உறுதியாகிவிடும். நீ அந்த வஞ்சக விஷ்ணுவின் அம்சமா இல்லையா என்று.
ஏனென்றால் இந்த ராகுவின் சக்தியை மட்டும் உலக ரட்சகனால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். ஒருவேளை மாறாக நீ விஷ்ணுவின் அவதாரம் இல்லை என்றாலும் உனது மரணம் நிச்சயமானதுதான். உறுதியாகிவிட்டது உன் மரணம். இத்தனை பெரிய நெருப்பு பிழம்பா? அதுவும் என்னை நோக்கிதான் வருகிறது. வந்துவிட்டீர்களா? கண்ணன் எங்கே? கண்ணன் வரவில்லையா? அம்மா, நாங்கள் கண்ணனை எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம். ஆனால் அவன் கிடைக்கவில்லை. ஊருக்குள் நடுவில் உள்ள கோவிலை சுற்றியும் அவனுக்கு பிடித்தமான மரத்துக்கு கீழும் கூட. அக்கா, 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 இந்த உலகத்தின் முதலாக ஒரு தாய் தன் குழந்தையை விட்டுவிட்டு இப்படி இருப்பதை இங்குதான் பார்க்கிறேன். உங்களது மற்ற வேலை எங்குமே ஓடிவிடாது. ஆனால் கண்ணன், அக்கா, நான் சொல்வது தங்களுக்கு புரிகிறதல்லவா? நான் கண்ணனை பற்றி தான் பேசுகிறேன். அவன் எங்கேயும் இல்லை, எங்கும் கிடைக்கவில்லை. கண்ணனே இங்கு இல்லாத போது இந்த வெண்ணெயை யாருக்காக எடுத்து செல்கிறீர்கள்? இந்த வெண்ணெயை நான் கண்ணனுக்காக கடையவில்லை. இதை நான் என் குழந்தைக்காக தான் செய்தேன். அண்ணி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கண்ணன் தானே உங்கள் குழந்தை? எனக்கு எந்த கண்ணனையும் தெரியாது. பாருங்கள் அண்ணி, எந்த மயக்கத்தில் இருந்து இந்த வார்த்தையை கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை நான் புத்திர பாக்கியத்திற்காக புத்திர காமஸ்டி விரதம் அனுசரிப்பதை பார்த்திருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் எந்த அளவிற்கு தாய்மைக்காக 8 வருடம் அன்னம் பருகாமல் இருந்தீர்கள் என்று. நீங்கள் நாராயணனிடம் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை இது மட்டும்தான். அம்மா அம்மா என்று கூப்பிட எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். இன்றோ அதே குழந்தையை வீட்டை விட்டு விரட்டியது மட்டுமல்ல, அவன் கிடைக்கவில்லை என்று தெரிந்தும் தங்களுக்கு எந்த கவலையும் ஏற்படவில்லையே. உங்களது தாய்மையை நீங்கள் மறந்து விட்டீர்களா? உங்கள் வாஞ்சியை நீங்கள் இழந்து விட்டீர்களா? ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆழ்மனதை சற்று கேட்டு பாருங்கள். பின்பு அது கூறும் பதிலை கவனமாக கேட்டு பாருங்கள். அது மறுபடியும் மறுபடியும் ஒன்றை மட்டும்தான் சொல்லும். எனது கண்ணன், எனது குழந்தை, என் கண்ணன். யசோதானி, ஒன்றும் விளங்கவில்லையே. இத்தனை பயங்கர நெருப்பு இந்த காட்டில் எப்படி பிடித்தது? தாயார் கூறுவார்கள், எப்பொழுது பிரச்சனை பெரிதாக உள்ளதோ அப்பொழுதெல்லாம் உயிரை காத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உயிர் இருந்தால்தான் நம்மால் ஆபத்தில் இருந்து வெளிவர முடியும். ஓடு கண்ணா, ஓடு. ஓடுகிறாயா நீ? ஓடு. எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. இந்த ராகுவின் பார்வையானது அந்த சூரியன் வரை எட்டக்கூடியது. நீ எங்கு வரை ஓடிவிடுவாய்? விஷ்வான் அவர்களே, யசோதா அக்காவின் இதயத்தில் சற்றாவது கண்ணன் மீது அன்பும் கவலையும் சற்று இருக்கும் என்றுதான் தோன்றியது. ஆனால் மீண்டும் அவர்கள் முகத்தை சுழித்துக் கொண்டு போவது எனக்கு சற்றும் புரியவில்லை. அவர்களுக்கு என்னதான் ஆகிவிட்டது? ஆனால் எனக்கு புரிய தொடங்கிவிட்டது. நிச்சயம் யசோதை அண்ணியின் மீது எதிர்மறையான தாக்குதல் இருக்கின்றது. ஆனால் எனது பயம் என்ன தெரியுமா? இதன் மூலமாக கண்ணனின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. எங்கே போய் விடுவாய்?
ஒருவேளை என்னிடமிருந்து இன்று நீ தப்பித்து விட்டால் அப்பொழுது நிரூபணமாகிவிடும் நீ அந்த விஷ்ணுவின் அவதாரம் என்று. ஒருவேளை நீ ஒரு சாதாரண பாலகனாக இருந்தால் உனக்கு மரணம் என்பது நிச்சயமாக உறுதியானதுதான். எவ்வாறு நான் சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கிறேனோ அவ்வாறு இந்த பெரிய தீப்பிழம்பு உன்னையும் பிடிக்கப் போகிறது. இந்த அக்னியிலிருந்து இந்த மரத்தால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். எங்கே சென்று விட்டான் அந்த யசோதையின் பிள்ளை? ஒருவேளை அவன் அந்த வஞ்சக விஷ்ணு என்னை வஞ்சிக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறானா என்ன? இன்று என்னை யாரும் வஞ்சித்து ஏமாத்துவதற்கு நான் விடமாட்டேன். நான் அந்த பாலகனை நிச்சயமாக கண்டுபிடித்தாக வேண்டும். அட, நான் எங்கே வந்து விட்டேன்? நாலாபுரமும் அக்னியின் பிரகாசம், ஆனால் உள்ளே இத்தனை இருட்டா? இங்கு இருட்டை தவிர வேறு எதுவுமே தென்படவில்லையே. தாயார் கூறுவார்கள், இப்படி ஒரு மை இருட்டை மூளையின் வெளிச்சத்தால் தான் விரட்ட முடியும் என்று. மேலும் மூளை வெளிச்சம் பெறுவதற்கு ஒரே ஒரு மந்திரம்தான், ஹரிநாமம். பிரபுவின் ஏதோ ஒரு லீலை எனக்கு தூண்டுதலாகிறது. அந்த லீலை என்னவென்று தெரிய பரமாவதாரமாகிய ஸ்ரீகிருஷ்ணரை நேரில் சந்தித்தால் தான் தெளிவு பிறக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. குருதேவரா, வாருங்கள் குருதேவ். நீங்கள் வந்தது சரியான நேரம். உங்களுடைய வழிகாட்டுதல் நிச்சயம் எங்களுக்கு தேவை. விருஷ்பானு, நான் கண்ணனை சந்திக்க வந்திருக்கிறேன். யசோதை நந்தனை சந்திப்பது மிகவும் அவசியமானது. அவர் எங்கிருக்கிறார்? அதுதான் குருதேவரே, நாங்களும் அவனைதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணனை தேடுவதற்கான அவசியம் என்ன வந்துவிட்டது? யசோதையிடம் கேளுங்கள். அன்னைக்குத்தான் தெரியும் தன் மகன் நிச்சயம் எங்கிருப்பான் என்று. அதில்தான் முரண் இருக்கிறது. யசோதை அன்னியே கண்ணனை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். இது எப்படி சாத்தியம்? பிருஜமண்டலம் முழுவதும் அறியும். சந்திரன் மறையலாம், சூரியன் மறையலாம். இந்த உலக இயக்கமே நின்றாலும் மாறாது யசோதை கிருஷ்ணன் மேல் வைத்துள்ள மாறாத அன்பு. அந்த அசம்பாவிதம் சம்பவித்து விட்டது குருதேவ். யசோதை அன்னிக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை. எந்த தீய பார்வை அவர்கள் மீது பட்டதோ? தீய பார்வையா? ராகு, ராகுவா? என்ன கூறுகிறீர்கள் குருதேவ்? இந்த வீட்டில் மோசமான ராகுவின் தீய பார்வை பட்டுள்ளது. குருதேவா, வணங்குகிறேன் குருதேவா. குருதேவா, இன்று தாங்கள் இங்கு வந்தது விசேஷ காரியமாகவா? யசோதா, வாழ்க்கை விசேஷமானது, அதன் ஒவ்வொரு செயல்களும் கூட. ஆனால் நான் இன்று கண்ணனை சந்திக்க வந்திருக்கிறேன். எங்கோ ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது. இங்கே எந்த கண்ணனும் கிடையாது.